அப்படியா? ஆமா. எதற்காக வரவைத்தேன்? என் அழைத்த காரணம் நீ வளர்ந்து விட்டாய். உனக்கு திருமணம் செய்து கண்குளிர பார்க்க வேண்டும் என்று எங்கள் இருவருக்கும் ஆசை. அண்ணா, எல்லாரும் வாசி என்றார். நான் என்ன மறைப்பாய் கூட போகிறேன். தங்கள் விருப்பப்படியே செய்து விடுகிறேன். சம்மதம்தானே? புறப்படப்பட்டாங்க. எங்க போறீங்க? தம்பிக்கு பெண் பார்க்க போறோம். போகணும். பெண்ணு நம்ம நாட்டிலே இருக்கிறா. நம்ம நாட்டுல? தேச விட்டு மாநில திருமணத்துக்கு இருக்கிறாங்க. ஏய் தளபதி, என்ன ஒரு ஆணவம், என்ன ஒரு ஆகமம். நீ யார்? எங்கிருந்து வந்தவ? நாங்க காலால் இடக்கூடிய வேலையை கரங்கட்டு செய்யக்கூடிய சாதாரண தளபதி. உன்னுடைய தங்கை எங்கள் மலைக்கு மருமகள வரவேற்கிறார். ஏய், இதே வார்த்தை வேற யாராவது உரைத்திருந்தா நான் வந்து நிற்கிறேன். தளபதி, அவர் யார்? எப்பேற்பட்டவர்? நீ பேச தவறு. மன்னிப்பு கேளு. ஏய், மன்னிப்பு கேளு. ஏதோ தெரிந்த தேவனை உரைத்து விட்டால் அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். மன்னிப்பு என்று மிகப்பெரிய வார்த்தை. அதை நீங்கள் என்னிடம் கேட்பதா? தவறு செய்து மன்னிப்பு கேட்கலாம். உலக இயல்பு. தவறு நடக்காத மன்னிப்பு கேட்க வேண்டாம். பேசியது யார்? இந்நாட்டு மகாராணி பட்டத்தரசி. அவருக்கு என்ன பேச உரிமை இல்லை என்ன? அவர் பேசினால் பெருமை எடுத்துக் கொள்வேனா? சத்தியமானுக்கு கோபமே வரல. என் மனதில் ஏதாவது அப்படியா? நாட்டில் வளர்ந்த நலனை பற்றி அறிய வேண்டுமானால் நான் இப்படி நாட்டு நகரம் செல்ல போகிறேன். நகரமா? வீதி வீதியாக செல்ல வேண்டும். நாட்டு மக்களை நேரிலே பார்க்க வேண்டும். பார்த்துவிட்டு உடனே திரும்பி என்னுடைய தம்பிக்கு பெண் பார்த்து நானே போகிறேன். திருமணம் ஏற்பாடு நாங்கள் செய்கிறோம். நான் ஏன் பிறந்தேன்? ஐயா புறக போறேன். நீங்க என்ன போட்டு வச்சிரா? நம்ம நீதா லூசா. ஆமா. எப்படி? எங்க ஊர்ல அவங்க பாத்து விடு ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி இருக்காங்க. சரி. அவன் பெரியவன் பேர் வந்து நீ லூசு. பெரிய நீ லூசு. ஆமா. சரி. சின்னவன் பேர் வந்து நான் லூசு. நான் லூசு. பெரியவங்க நம்பர் நீ லூசு. அவன் கடைக்கு போயிட்டான். வீட்ல இருந்து ஜாலியா. நாடா கேள்வி இது. நீ லூசு கடைக்கு போயிட்டான். வீட்ல இருந்து நான் லூசு. ஆமா இதுல போய் நான் அண்ணன் பேர் வந்து நீ லூசு. அண்ணன் பேர் நீ லூசு. தம்பி பேர் வந்து நான் லூசு. நான் லூசு. அண்ணன் நீ லூசு கடைக்கு விட்டான். சரி. வீட்ல இருந்து ஜாலியா. நான் லூசு. நான் லூசு. ஆமா முட்டை நாயை வச்சு. ஆமா முட்டை நாயை வச்சு. எப்ப குஞ்சு பறிச்சா? நாளைக்கு குஞ்சு பச்சா நாளைக்கு ஆம்லெட். மணக்கம். ஏய் என்னங்க? ஏவல ஒரு பொட்டை சிரிக்கி. பக்கத்துல மேல வெட்டறி ஒட்டச்சால் சிரிக்கி. ஆமா. இந்நாட்டு மகாராணி. என்னை பார்த்து வா என்ன வரக்கூடிய போகக்கூடியவே. கால் செருப்புக்கு சமம் சொல்லிட்டாங்கடா. பாய் செத்து போறா. இதெல்லாம் சாக மாட்டேன். நாயடா சாகறோம். என்ன மேல கூர் பண்ணிட்டே ஒருத்த உயிர் ஆனவன் நமக்கு நாயா உயிர் விடுடா. ஏய் பாய் பழிக்கு பழி. ஆமா. ரத்தத்துக்கு ரத்தம். கேவலமா பேசி மன்னர் குடும்பம் வாழ கூடாது. ரைட். சொல்லு. ஒரு செய்தி விட்டு
ஆட்டம் போடுதோ பரவச கட்டும் பேசுவார்த்தையிலே கோதை முட்டும் பாடுவானபடி நானே இதே நாட்டிலே பட தளபதிக்கு தங்கையாக பிறந்து மாலதி மாலதி என்ற பெயரில் இருக்கிறேன். அடுத்த தினம் அண்ணனை சந்திப்பதற்கு அண்ணா போங்கண்ணா மனசு தான் என்ன வாழ்த்தது மக என்ன வாடி போயிருக்கு அவமானமா யாரால் என்ன நடந்தது இன்னாட்டு மகாராணி வாழ்க்கை வந்தவர் யோசினார் என்ன காரணம் அயல்நாடு சென்று இவர்த்த தாயை திரும்பினார் அவளுக்கு திருமண ஏற்பாடு செய்தார்கள் பெண்ணுக்கு இங்கே வந்து ஏன் போறேன் என் தங்கச்சி இருக்கா மாலதி அவர் திருமணம் செய்து வைக்கணும் ஒரு வார்த்தை நல்ல பெருமை தான் சொல்லிருக்கேன் நான் திருமணம் செஞ்சிருக்கேன் வேணாம் சொல்லிருக்கணும் அது விட்டு போ என்று வரக்கூடிய போ என்று போக்குடிவேன் கால் செருப்புக்கு சமன் சொல்றா ஒரு பொண்ணு என்ன அவளுக்கு என் கூட பிறந்த அண்ணனை பார்த்து செருப்புன்னு கேட்டா செருப்புன்னு கேட்டவள சம்மாவை விட்டுட்டு வந்தீங்க அங்கேயே அவளை வெட்டி வீசக்கூடாது அண்ணா ஆத்திரத்தில் அறிவிக்க கூடாது ஏன்னா பாவத்தில் குணத்தை இருக்கக்கூடாது காரணம் பொறுமையை சிறந்ததோர் நல்ல செயல் எதுவுமே கிடையாது நான் பொறுமையா வர காரணம் இருக்கிறது என்னன்னா அவ இந்நாட்டு மகாராணி நான் சாதாரண பொறுப்பு தளபதி அவளை பகிர்ந்து கொண்டால் பதவிக்கும் சாப்பாட்டுக்குமே பஞ்சம் வந்துடும் மறந்து விட்டாயா தங்கச்சி என்னை இழிவுபடுத்தி இந்த குடும்பம் இனி வாழக்கூடாது அண்ணன் குடும்பத்தில நீ அவனை சிரிக்க கூடாது ஆகியாத்தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் உனக்காக என்ன செய்யணும் இவ்வளவுதானே அண்ணா நீ கண்ணால் காட்டினால் போதும் அவன் கதையே முடிப்பேன் நீ காதல சொல்லிட்டில அந்த குடும்பத்தை பிரிக்காத விடுவனா ஆவது பெண்ணால் அழுவது பெண்ணால் சாவது பெண்ணால் என்னால உலகத்துல ஒரு பெண் நினைத்தா இதே விரலால வீணையை மீட்ட முடியும் இதே விரலால விஷனையை என்ன ஒண்ணுல சாதிக்க வச்சாங்க கோலம் போட காத்துக்கிட்டு இருக்கேன் கோடு போட்டா பைபஸ் ரோடே போட்டேன் பார்த்தனே பாத்தியா ஆகையால ஆனா அண்ணன் வரல இந்த இடிவெளியிலே கொடுக்க மனம் படைத்து நமது கிராமம் சென்று பொன் பக்தவாச்சலம் திருவாளர் பொன் பக்தவாச்சலம் இந்த குடும்பத்தின் சார்பாக என்னுடைய ரோஜா நாடக மன்றின் காமெடி 50 ரூபாயும் இன்னும் மற்றொரு காமெடி வெடிசிரிப்பு அந்த தம்பி மோரக்கடை கிராமம் சென்று இன்னும் பூவரசன் அவர்களை பாராட்டு ரூபாய் 100 ரூபாயும் ரூபாய் 200 வாரி வழங்கியிருக்கிறார்கள். நண்பர்களுக்கு மண்டலத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி. அடுத்த வீட்டாக செல்ல வேண்டும். ஆடி பாடி கொண்டு சமையல்
யார் காரணம் என்று கூறணும். தமிழெல்லாம் மானத்தோடு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு யார் காரணம் என்று கூறணும். நம் தமிழரெல்லாம் மானத்தோடு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு யார் காரணம் என்று கூறணும். தீண்டாமை ஒழிப்பதற்கு யார் காரணம் புகழறியாத அன்பேற்கார் என்று கூறணும். தமிழெல்லாம் மானத்தோடு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு யார் காரணம் அம்பேத்கர் என்று கூறணும். யார் காரணம் அம்பேத்கர் என்று கூறணும். ஐயா நாட்டி நகரத்து விடுத்து விட்டு ஆமாங்க இருந்தாலும் உடலடைத்து சற்று சோர்வாக அயற்சியாக உள்ளது. அப்படியா அத பாத்தீங்களா விருந்து மாதிரி பேசுறீங்க அது செஞ்சு சித்திரை முதல்ல பிறகு நாடு பார்க்கலாம் அடே டேய் யாரா ஏந்திரடா நான் யாரு ஒரு நாட்டு இளவரசன் யாரு ஒரு சாதாரண காவல்காரனி என் மேல காலத்துக்கு போறேன் யார் காலத்துக்கு போறது நீதான் நான் சிவனாரு பத்துக்கிறேன் நான் போய் காலத்துக்கு போறேன் ஏய் காலத்துக்கு போட அட மாட்டேன் மன பிராந்தியா இருக்க படுங்க டேய் தூவுறா என்னடா என்ன பெரிய நட்சத்திரம் தெரியுமா எவ்வளவு பெரிய நட்சத்திரம் இவ்வளவு அல்ப சாப்பாடு எனக்கு தெரியாது அல்பசவங்க இதான் போய் வெள்ளாட்டுல ஃபர்ஸ்ட் வந்தியா படுக்கும்போது மேலே ஏறி படுக்கிற ஆம்பளை காம்பளை என்ன வேலை டேய் யாரா உனக்கு பிரேமியா இருக்கு நான் பண்றேன் பெருமையா அதிரி போச்சிடியம்மா டேய் யாரா என்னையா போராட்டம் இவ்வளவு நேரம் எனக்கு அறிவுரை சொல்லிட்டு நீ என்ன வேலை செஞ்ச கொஞ்சம் செஞ்சாங்க ஏய் என் மேல ஏறி என்ன பண்ண